ஹalleluya ஆண்டவரே. எங்களை ஹோஸ்டா போட்டுறீங்களா கொஞ்சம்? ஹalleluya ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ராத்திரி வேளையிலும் கூட ஆண்டவரே தகப்பனே, எஸ் லார்ட், நன்றாக உணர்ந்திருக்கணும் ராஜா. அப்பா தகப்பனே, நாங்கள் நிற்பதும் இந்த நாளில் உயிரோடு ஜீவனோடு இருப்பதும் அப்பா உங்களுடைய சுத்த கிருபை ராஜா, உங்களுடைய சுத்த கிருபை அப்பா. எஸ் லார்ட் தகப்பனே, இந்த ராத்திரி வேளையிலும் கூட ஆண்டவரே நீரே எங்களை கூட்டி சேர்க்கிறார் தேவன், வாக்கு உரைத்த தேவன், வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறீர். எஸ் லார்ட், எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நீங்க எங்க மத்தியில் இருக்கீங்கப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா வந்து இந்த கூடுதல சிறப்புடைய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஏற்ற வேலையில நீங்க கொண்டு வந்து சேர்க்க போற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. சின்ன கொஞ்ச நேரம் ஆண்டவரை உண்மை துதித்து மனதார ஆராதிக்க போகிறார் ராஜா. உண்மையோடும் ஆவியோடும் உண்மை தொழுதுகொள்ள ஆண்டவரே நாங்களே அப்பா தாழ்த்தி கொடுக்கிறோம், சமர்ப்பித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிற எங்களை ஏசப்பாவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ராஜா. வரக்கூடிய ஒவ்வொரு மேலும் ஊற்றுங்கப்பா. ஏசலாம் நாம் சாப்பனே இந்த வார்த்தைகள் சொல்லுகிறதல்லவா, உங்களுடைய செவங்களும் துதி ஆராதனையும் ஒரு சுகந்த வாசனையாய் அப்பா உங்களுடைய பாதத்துல வந்து கெட்டி செல்கிறதப்பா, ஒரு சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இந்த ஆராதனையை எல்லாவற்றிலும் நீர் மாத்திரமே மகிமை அடைவீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆளுகை செய்வாராக. ஆரம்பம் முதல் இருந்து வரை இயேசுவின் நாமத்திலே சமர்ப்பித்துக் கொள்கிறோம். We totally surrender ourselves at your feet. All glory unto you alone, Master. In Jesus' name, amen, amen, amen. So, இந்த நாளிலும் கூட நம்மளை சிருஷ்டித்திருப்பதே நம்முடைய வாயிலே துதி விளங்குவதற்காகத்தான். ஸோ முதல் பாடலாக we'll sing this. உம்மை போற்றி பாடுவோம் என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை. அப்பா, எங்கள் வாழ்க்கையில பெரு வெள்ளத்தை போல என்ன பிரச்சனைகள் வந்தாலும், பெருங்காற்று போல சோதனைகளை சோர்வடை செய்தாலும் எங்கள் புகலிடமும் தஞ்சமும் நீங்கள் தான் என்று அப்பா கிட்ட சொல்லுவோமா? ஏசப்பா நம்ம மத்தியில் இருக்கிறார். பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே வெறும் கண்மலை நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை. நாம் நினைத்து பார்க்கிறோம் அப்பா, உம்முடைய ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து நீ கொண்டு வந்த பொழுது அவர்களுக்கு முன்பதாக ஒரு பர்வதம் போல அந்த செங்கடல் இருந்தது ராஜா. அவர்களுக்கு பின்பாக அந்த பார்வோனின் சேனையை துரத்தி கொண்டிருந்த அந்த வேலையில என்ன செய்வது என்று திகைத்து போன நேரத்தில் அந்த உங்களுடைய மூச்சு காற்றினால் செங்கடலையே பிளந்த பராக்கிரமத்தின் தேவன், இந்த நாளிலும் நீர் எங்கள் தேவனாக இருப்பது எங்களுக்கு பெரிய பாக்கியம் ராஜா. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும்,
செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மலே. அப்பா உம்மாலதான் எங்களுக்கு ஜெயம். எங்களுக்கு ஜெயத்தை தருகின்ற யெகோவா நிசி. ஆமென். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை. அப்பா நீங்க எங்க ஒவ்வொருவரும் இந்த அந்நிய பிரதேசத்துக்கு கொண்டு வந்து குடும்பமாக இங்க தங்க வைத்திருப்பது, இந்த பாலும் தேனும் ஓடுகின்ற இந்த தேசத்துல கூட்டு கொண்டு வந்தது அப்பா உங்களுடைய அன்பினால் தான் அப்பா, அது உங்களுடைய சுத்தத்தினால் தான் அப்பா, எங்களுடைய முயற்சியினாலோ எங்களுடைய பிரயாசங்களாலோ அல்ல அப்பா. நாங்கள் இங்க இப்ப இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நிலை, ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பிடுகின்ற உணவு அப்பா, அருந்தக்கூடிய நீர் அப்பா, நாங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நிலை எல்லாம் நீர் அளித்தது ராஜா. எஸ் லார்ட். அப்பா தாப்பனை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அந்த சாரபாத்தின் விதவியின் வீட்டிலே அங்க போய் எலியா கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொன்ன பொழுது, தண்ணி கொண்டு வர போக எத்தனித்த பொழுது, எனக்காக ஒரு அப்பமும் கொண்டு வான்னு சொன்ன போது, ஐயா எங்க வீட்டுல இந்த பானையில ஒரு பிடி மாவு இருக்கு, கலசத்துல ஒரு பிடி எண்ணெய் இருக்கு, அததான் நான் சாப்பிட்டு நானும் அவனும் சாப்பிட்டு சாகலான்னு இருக்கோம். எங்க கிட்ட வேற ஒண்ணும் இல்லை என்று சொன்ன போது, நீ கவலைப்படாதே, நீ கவலைப்படாதே, நீ போய் உன் குமாரனுக்கு அப்புறமா கொடுக்கலாம், ஒரு அப்பம் எனக்கு கொண்டு வா, தண்ணி கொண்டு வா. தேவன் சொல்லுகிறார், இந்த தேசத்துல பெருமழையை பெய்கின்ற அந்த நாள் வரையிலும் அந்த பானையில மாவும் குறைவதில்லை, உம்முடைய கலசத்துல எண்ணெயும் குறைவதில்லை என்று சொன்ன அந்த காரியத்தை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. எஸ் லார்ட். தேங்க்யூ மாஸ்டர். எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவன் நீரல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவன் நீரல்லவோ, கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருவது நீரல்லவோ, கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருபவன் நீரல்லவோ, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எஸ் லார்ட், எஸ் லார்ட். நாங்கள் பாடினது போலவே அப்பா, எங்களை காட்டிலும் தகுதியானவர்கள் எங்கள் தேசத்துல, இந்திய தேசத்துல உண்டாப்பா. அவர்களை எல்லாவற்றையும் விட்டு விட்டு அப்பா எங்களை கொண்டு வந்து இந்த அந்நிய தேசத்துல நல்ல வேலையும் கொடுத்து, ஒரு நிலைப்படுத்தி அப்பா எங்களுக்கு ஒரு பிசினஸையும் கொடுத்து, எங்கள் குடும்பத்தை இந்நாள் வரையிலும் போஷித்து வருகிறீர்கள். உண்மை எத்தனை போற்றினாலும் அது பத்தாது ராஜா. அது மாத்திரம் அல்ல அப்பா தகப்பனே, இந்த இறை ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்களே அப்பா, எசப்பா உமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த அன்பின் ஐக்கியத்தை சகோதர சகோதரிகளாக கூடி ஆண்டவரே, இந்த 21 நாட்கள் ஆண்டவரே இந்த பாஸ்டிங் செய்து இந்த ஜபத்தை ஏற்று கொண்டிருக்கிறோமே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இன்னுமா எங்களை வணங்க, இன்னுமா எங்களை வணங்க ராஜா, இன்னுமா எங்களை பலப்படுத்துங்க அப்பா, உண்மையில பலப்படுத்துங்க ராஜா. இன்னுமா ஆண்டவரே அப்பா தகப்பனே, பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் கிரியை செய்யக்கூடிய பாத்திரங்களாக உம்முடைய நாம மகிமைக்காக எழுந்து நின்று பிரகாசிக்கக்கூடிய அப்பா, இந்த தேசத்திற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் ஆண்டவரே நாங்கள் எழுந்து நிற்கத்தக்கதான ஒரு தானியேலை போன்ற ஒரு வைராக்கியம், சாத்ராக் மேஷாக் அபித்னேகோவுக்குள்ள எல்லா வைராக்கியத்தை கொண்டு, அதே போல ஒரு யோசேப்பை போல இந்த தேசத்துல ஆண்டவரே உங்களுடைய நாம மகிமைக்கான நாங்களும் பிரயோஜனமா இருக்கணும் அப்பா. எஸ் லார்ட். தாழ்த்தி கொண்டிருக்கிறோம் எல்லா துணிகன மகிமையும் உனக்கே சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த இருள் சூழ்ந்த லோகத்தில் அன்பானவர்களே, அவர்தான் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையும்
அவருடைய பாதுகாவலும் நமக்கு இல்லைன்னா நாம என்றைக்கோ இல்லாமல் தான் போயிருக்க வேண்டிய சூழ்நிலை மாணவர்கள். எஸ், அதுவே இந்த பாடலை நான் தெரிந்தெடுத்த போது உண்மையிலே இந்த பாடலுடைய இந்த பாடலை நாம் மனதார பாடி அவரிடத்துல நாம் சரணடைந்து கொள்வோமா? எஸ், உண்மையிலேயே ஒரு இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதப்பா இந்த லோகத்துல. இந்த சூழ்நிலையில நம்ம தகப்பனை நீரை எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். தேங்க்யூ மாஸ்டர். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. ஆம் தாப்பனே, இந்த நாள் வரையில நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் உயிரோடு இருப்பதும் ஆண்டவர் உங்களுடைய சுத்த கிருபை. எத்தனையோ பேர் ஆண்டவரே கிறிஸ்துவ விசுவாசிகள் என்றும் போதகர்கள் என்றும் ஆண்டவரே, அந்த போதகர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் மறித்து போயிருக்கிற போது இந்த நாள் வரை எனக்கு உயிரோடு ஜீவனோடு நீர் அப்பா நீ வைத்திருக்கிறது உங்களுடைய சுத்த கிருபை ராஜா. எத்தனை இயேசுலா எவ்வளவு வேண்டுமானாலும் உண்மை பாடி நாங்கள் அப்பா இயேசுலா நாங்கள் பாடலாம். இயேசுலா உங்களுடைய கிருபையும் உங்களுடைய நிறைவான பாதுகாவலும் எங்களை மேல் இருக்கும்போது நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை ராஜா. தேங்க்யூ மாஸ்டர். நான் நடந்த வேளைகளில் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினாரும் கோரினாள். அப்பா கர்த்தரே என்னோடிருந்து தேற்றி நீரும் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தீர். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தீர். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அலைகள் படகின் மேல் மோதி ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதி ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து அப்பா கர்த்தரே என்னை தூக்கினீர். அலை
மரண பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்திருந்த வேலைகள் உண்டு ராஜா. உங்களுடைய கோல்தான் எங்களை தேற்றினது ராஜா. எங்களை அலைகள் வாழ்க்கை என்ற பயணத்துல அந்த அலைகளும் சூறாவளி காற்றும் புயல்களும் கூட ஆண்டவரை எங்களை அழுத்தி எங்களை சோர்வடைய வைத்த நாட்கள் உண்டு ராஜா. அநாதி சிநேகத்தோடு எங்களை வந்து காத்து கொண்டவர் நீரப்பா. எங்களுக்கு ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நேராக எங்களுக்கு எங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வானமும் பூமியும் படைத்தோம் கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்பதை நாங்கள் நன்றாய் உணர்ந்திருக்கிறோம். கால்களை நீ தள்ளாட விடமாட்டி காக்கிறவர் நீர் உறங்கார், நீர் உறங்க மாட்டீர். இஸ்ரவேலை காக்கிற தேவன், நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களை காக்கிறவர், வலது பக்கத்துல நிழலாய் இருக்கிறீர் ராஜா. ஆமென் சொல்லுவோம். அன்பானவர்களே, இந்த பாடலை நான் தேர்ந்தெடுத்த போது அந்த பேதுருவை தான் ஆண்டவர் காட்டி கொடுத்தார். அந்த சம்பவம் நடந்தது மத்தேயு 14வது அதிகாரத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்த பிறகு அவர் சொல்றாரு சீஷர்ல, நீங்க அந்த புறம் படகுல போங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு மலையில போய் ஜெபிக்க போறாரு. இவங்க வந்து காற்று குறைவா இருந்ததுனால அந்த படகு நடுவான கடல்ல போய் கொண்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு அவர்களோடு சென்று சேருவதற்கு கடல் மீது நடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லாம் பார்த்து இது ஆவேசம் என்று பயப்படுகிறார்கள் சீஷர். அப்பொழுது பேதுரு, அப்பதான் நீங்க பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்லும் பொழுது பேதுரு, கட்டளையிடுங்க இயேசப்பா, நீங்க தானே நான் கடல்ல நான் வரணும் உங்ககிட்ட அப்படின்னும் போது வா என்று சொல்லுகிறார். அவனும் கடல் மீது நடக்கிறான் பேதுரு. அவன் கண்கள் இயேசுவை நோக்கி இருந்த வரையில் அந்த கடல் மீது நடக்க முடிந்தது. ஆனால் காற்று பலமாக அடித்த மாத்திரத்திலே சூழ்நிலையை பார்த்த உடனே அவன் அமிழ்ந்து போக எத்தனைக்கும் போது, என்ன ஏசப்பா என்னை ரட்சிங்கன்னு பொழுது ஏசப்பா நடந்து வந்து அவன் கைகளை பிடித்து காப்பாற்றினார். அன்பானவர்களே, இந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்த பிறகு இந்த நிகழ்ச்சி வந்த உடனே ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்தது இந்த 121வது சங்கீதம். இந்த 5வது வசனமும் 7வது வசனமும் எனக்கு காமிச்சு கொடுத்தார். 121வது சங்கீதத்துல 5வது வசனம் சொல்லுகிறது, நீர் எங்களை காக்கிறவர், என் வலது பக்கத்துல நிழலா இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? ஏசப்பா நம்ம பக்கத்துல இருக்கிறார், நம்ம மத்தியில இருக்கிறார். அப்பா நீங்க தான்ப்பா எங்களை காக்கிறீங்க, நீர் எங்கள் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகளை நீர் தான் காத்து கொண்டு வருகிறீர், எங்களுடைய குடும்பத்தை நீர் தான் காத்து கொண்டு வருகிறீர், எங்கள் பிள்ளைகளின் வலது பக்கத்துல நீர் தான் நிழலா இருக்கிறீர். பகலில வெயிலாலும் இரவில நிலவாய்களும் நம்மளை சேதப்படுத்துவது. அதே மாதிரி 7வது வசனம், அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் காப்பார், அவர் நம் ஆத்துமாவை காப்பார். அதான் இன்னைக்கு நம்மளை, நம்ம குடும்பத்தை எல்லா தீங்குகளும் காக்கிறவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? அதே மாதிரி அவர் நம்முடைய ஆத்துமா அழிந்து போய் விடாதபடி காக்கிறவர். அவர் தான் இது முதற்கொண்டு நம்முடைய போக்கையும் வரத்தையும் காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. மனதார நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றிடே நன்றிடே என் இயேசு என்னோடு இருப்பதா, அஞ்சிடே நன்றிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. ஆம் தகப்பனே, என்ன மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் நீர் எங்களை காக்கிற தேவனாக இருப்பதனால, நீர் எங்கள் வலது பக்கத்துல நிழலாய் இருப்பதனால உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை எல்லா வகையான தீங்கிலிருந்தும் நீர் பாதுகாத்துக் கொள்ள போறதற்காக நன்றி, ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீர் எங்கள் ஆத்துமா நரகத்துக்கு போய்விடாபடி எங்கள் ஆத்துமாவே காக்கிற தேவன்.
எங்களுடைய பிரயாசங்கள் அல்லப்பா, எங்களுடைய முயற்சிகள் அல்ல ராஜா. உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு, உம்முடைய மனதுருக்கம், உம்முடைய கரிசனம், உம்முடைய காருண்யம், உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், அதுதான் அப்பா. ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு தொடரும் என்று சொல்லியிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எஸ் லார்ட், உம்முடைய வீட்டிலே நாங்கள் நீட்டித்த நாட்களாக நாங்கள் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். எஸ் வேலையிலும் கூட ஆண்டவரை தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவோமா? விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுவோமா? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஒரு அச்சம் என்பதை எங்களுக்கு கொடுக்க போகிறது. ஏனெனில் எஸ் லார்ட், நீர் எங்களை காக்கிறவர், எங்கள் வலது பக்கத்தில் நீர் ஆமென் சொல்லுவோம். மீண்டுமாய் விசுவாசத்தோடு எஸ், எல்லா திங்குக்கும் நீர் காப்பி, எங்கள் ஆத்மாவை நீர் காப்பி. ஆமென். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நன்றிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. நன்றிடே நன்றிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. நாம் தாப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆராதனை வேலையிலும் ஆண்டவரே தாப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய அப்பா தாப்பனை அந்த வாக்கு தத்துவத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் தைரியப்படுத்திருக்கிறீர் ராஜா. நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா தாப்பனே எஸ் லார்ட். ஹல்லேலூயா. தாப்பனே எஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்பா தாப்பனே கூட ஆண்டவரை தாப்பனே எல்லா துதிக்கான மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவர் தான் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரம் நீதான்ப்பா. எங்கள் குடும்பங்களின் ஆதாரம் நீதான்ப்பா. திருச்சபைகளின் ஆதாரம் நீதான்ப்பா. தாழ்த்தி கொள்ளுகிறோம், தாழ்த்தி கொள்ளுகிறோம். திரும்பிக்கு நேராக இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை மிக்க தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தாப்பனே எஸ் லார்ட். இந்த பரலோக ராஜ்யத்துல எல்லோரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று துதித்துக் கொண்டிருக்கின்ற வேலையில அப்பா தாப்பனே நாங்களும் கூட அந்த ஒரு ஜஸ்ட் 1 minute ஹல்லேலூயா என்று சொல்லி மனதார இருக்கின்ற இடத்துல பரலோக ராஜ்யம் நம்மளோடு கூட இணைந்திருக்கின்ற வேலையில ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா துதிக்கான மகிமைக்கும் பாத்திர நீரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீர். நீங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவோமா? உங்கள் சரீரத்தில் நல்ல இம்யூனிட்டி பவரை கட்டளையிட்டிருக்கிறீர்கள். விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எஸ், எங்களுடைய இருதயத்தை புதுப்பித்திருக்கிறீர்கள். எங்கள் ஒவ்வொரு ஆர்கனையும் நீங்கள் புதுப்பித்திருக்கிறீங்க. ரத்த ஓட்டத்தை எஸ் லார்ட் எல்லாவற்றையும் அப்பா இது நார்மலைஸ். எஸ், சுகர் ஆகட்டும், பிபி ஆகட்டும், எல்லாவற்றையும் நார்மல் ஆக்கி விசுவாசத்தோடு ஆமென். எங்கள் எலும்புகளை ஆண்டவரை எஸ் லார்ட் ஆண்டாக ஒரு மிருகத்தில் கும்புக்கு ஏற்ற அந்த பலத்தை எங்கள் எலும்புகளில் கட்டளையிட்டு எஸ் லார்ட் எந்த சூழ்நிலையிலும் அப்பா தாப்பன உம்முடைய பிள்ளைகளாய் எஸ் லார்ட் நீர் எங்களோடு இருப்பதனால எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. எத்தனை அன்பு மிக்கவர். எல்லா சுதிகனவனும் ஒருவருக்கே சொல்லிருக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆமென் ஆமென் ஆமென். Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. Thank you Lord. எல்லாரும் ஒரு விஷயம் கூட அப்படி நம்ம தாழ்த்தி நேசம்ல கொடுப்போம். Amen. Thank you Lord. இந்த 19ஆம் நாளுக்கு நம்ம அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கடந்த 18 நாட்களும் நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார்.
அதற்காக நம்மளோடு பேசி நம்மளை உணர்த்தி இன்னும் அவரை கெட்டி சேரும்படியாக, இன்னும் தேவ சமூகத்துல பிரசனத்திலே இன்னும் தங்கியிருக்கும்படியாக, அவரை கெட்டி சேரும்படியாக தேவன் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த உறவுகளை புதுப்பிக்கும்படியாக, அவர் நெருங்கி வரும்படியாக, அவர் விரும்புகிற காரியங்களை மாத்திரம் நம்ம வாழ்க்கையிலே செய்கிறவர்களாக நம்மளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். நன்றியோடு சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அஞ்சிடேன், அஞ்சிடேன், என் கூட இருக்கிறபடியால் நான் அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன் என்று அழு தினமும் இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. எப்படிப்பட்ட மரண பள்ளத்தாக்குகள் வந்தாலும் ஆமென், இயேசு கூட கரங்களை இறுக பற்றி கொண்டு ஆமென், அவர் கைப்பிடிக்கவில்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. இதனாலும் அநேக தேவமனிதர்கள் மரித்திருக்கிறார்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மீதி ஜனத்தை மாத்திரம் தான் வைக்க போகிறார். Only a remnant people will be kept for the revival. அந்த remnant peopleல நம்மள ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளும்படியாக நம்ம ஆயத்தமாக வேண்டும். We should prepare ourselves to be identified in the remnant people. Amen. Hallelujah. அந்த மீதிருக்க ஜனத்தை தான் தேவன் சுத்த பொன்னாக விளங்க செய்யப்போகிறார். Amen. Thank you Lord. Thank you Lord. நன்றி சொல்கிறோம். இன்னும் அதற்காக ஒப்பு கொடுப்போமா? இன்னும் அதற்காக ஒப்பு கொடுப்போம். இன்னும் நம்மளை தாழ்த்தி ஆவினர் குறைகளை செய்யும்படியாக, ஆவி நம்மளை சுத்திகரிக்கும்படியாக, இன்னும் என்னென்ன குறைவுகள் நம்மிடத்துல காணப்படுகிறதோ அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நாட்களில் நிவர்த்தி செய்து ஒரு சுத்த வெள்ளியாக பொன்னாக விளங்கி ஜொலிக்கும்படியாக. Thank you Holy Ghost. Thank you Lord. Thank you Lord. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாளும் ஆவினர் ஆளுகை செய்வீராக, பரிசுத்த ஆவிகளோடு பேசுவீராக, தெய்வாவினர்களோடு இடைபடுவீராக. ராஜா, மீத நேரம் முழுவதும் உம்முடைய பரிசுத்த கரங்களில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆளுகை செய்வீராக. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம் 5வது சபையாக சர்தேஸ் சபை, சர்தை, the church at Sardis. வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1-6 வசனம். வெளிப்படுத்தல் 3:1-6. யாராவது வேகமா வாசிக்கலாம்? வெளிப்படுத்தல் 3:1-6 வரைக்கும். சர்தை சபையின் தூதனுக்கு ஹலோ வாசிங்க வாசிங்க. ஓகே. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திருவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளும் 7 நட்சத்திரங்களுடையவர் சொல்லுகிறதாவது. ஆமென். நீ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆவியானவர் எழுதுகிறவர்களே அந்த தலைப்பிலே அந்த சபையின் அர்த்தத்தை கூறிவிடுகிறார். ஆமென். 7 ஆவிகளும் 7 நட்சத்திரங்கள் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிரவள் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ஆமென். சர்தை சபை, ஹல்லேலூயா, அது ஆரம்பித்த ஒரு இதெல்லாமே ஏசியா மைனர் இருக்கிற அந்த இப்பொழுது துருக்கி பகுதியில் தான் இந்த சபைகள் எல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு சபைகளும் மேக்சிமம் ஒரு 45 to 50 மைல்ஸ் ரேடியஸ்குள்ளாக தான் இந்த சபைகள் எல்லாம்
இந்த பட்டணங்கள் இருந்தன. ஆமென். அப்படி சர்தை பட்டணமும் ரோமர் ஆட்சியிலே அது ஒரு தலை பட்டணமாக காணப்பட்ட ஒரு பட்டணம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்குள்ள சபை ஆரம்பத்திலே பல மற்ற சபைகளை போல விசுவாசத்தில் ஆரம்பித்தார்கள். பல கிரைகள் நடந்தன. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் வளர 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 அந்த ஆவின் காரியங்களை விட்டு விலகி விட்டார்கள். But they did not know that they are dead. அவர்கள் பழைய காரியங்களை வைத்துக் கொண்டே நாங்கள் உயிர் விலகலா இருந்தோம் என்ற பழைய நிலை கொண்டே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They were just believing on the past history of the church. இது உயிருள்ள சபை, இது ஆவிக்குரிய சபை. It's a reputed church. Amen. Hallelujah. பெயர் கொண்டிருந்தோம், உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம். It had a name, it had a reputation as a spiritual lively church. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ செத்தவனாய் இருக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் அந்த முதல் பகுதியிலே அது குறிக்கப்பட்டிருக்கிறது. It had once a name or reputation of being alive, but because of its past spiritual accomplishments by spiritual Christians who really knew the Lord. Amen. But they were no longer alive but dead. But they still continued. Amen. Hallelujah. அவர்கள் அறியாமல் இருந்தே அவர்கள் சபை ஆராதனை எல்லாம் செய்து கொண்டு நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் தெரியவில்லை ஆவிலே மரித்து விட்டார்கள் என்று. Amen. Hallelujah. Hallelujah. அநேக ஊழியங்கள், அநேக சபைகள் நம்மளுக்கு கூட ஒருவேளை அப்படி இருக்கலாம். Amen. Hallelujah. என்றைக்கோ பெற்றோர் அபிஷேகத்தை வைத்து நாம் இன்னும் வண்டியை ஓட்டி கொண்டிருக்கலாம். We may be satisfied with the anointing that we might have received years back. அதான் ஆவியானவர் உணர்த்தி காண்பிக்கிறார். ஆமென். என்றோ வாங்கின அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு மீண்டும் ஓடிக்கொண்டிருக்க கூடும். அபிஷேகத்தை பெற்று விட்டேன், பலத்தை பெற்றுக் கொண்டேன், இதை வைத்து நான் ஊழியம் செய்து விட முடியும் என்று யோசித்து ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ மரித்தவனாய் காணப்படுகிறாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சபை பழைய காரியங்கள் நடந்த ஒரு முழுமை நிமித்தம் ஒருவேளை நாங்கள் வளர்ச்சி அடைந்து விட்டோம், ஒரு முழுமை அடைந்து விட்டோம் என்று அவர்கள் எண்ணிருக்கலாம். அதில் அவர்கள் தேங்கி இருந்தார்கள். ஆமென். அந்த ஸ்பிரிச்சுவல் growth நாங்கள் அடைந்து விட்டோம் என்று நினைத்திருக்க கூடும். அந்த சிந்தனையின் மூலம் தாங்களே வஞ்சித்துக் கொண்டு உண்மையிலே மரித்தவர்களா இருந்தார்கள். அதுதான் சர்தை சபை. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் பெரிய எச்சரிக்கை. தேவன் சொல்லுகிறார், ஒருவேளை அப்படி ஒரு சிந்தனை இருக்குமானால் நம்மளுடைய ஆவிக்கிற பின்மாற்றத்திற்கு காரணமாக இருக்கும். That will mark the beginning of the decline in our spiritual life. ஒரு பொழுது நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைங் நிலைக்கு வந்துடக்கூடாது. Amen. இன்னும் தாகத்தோடு, இன்னும் அபிஷேகத்தை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முற்றிலும் தேறினவானேன், அடைந்தாயிற்று என்ற ஒரு சிந்தனை வர விடாமல், ஆமென், we need to press forward. தொடரின் ஓட்டத்தை தொடருகிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். ஆமென். இன்னும் என் ஓட்டத்தை தொடருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சர்தை சபையின் சரித்திரம். தான் இயேசு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ உயிரவளில் நின்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அநேக ஊழியங்கள் அப்படியாக இன்னைக்கு ஒரு நல்ல நிலையை வைத்துக் கொண்டு இன்னும் அந்த ஊழியங்கள் அந்த பெயரை வைத்து ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், they are already spiritually dead and we need to be very careful. Amen. நாளிலே ஒவ்வொரு சபைகளின் குறித்து ஆழமாக நேற்று தினத்தில் தியானித்தது போல அக்னி ஜுவாலின் கண்களால் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, நீ விழித்துக் கொண்டு சாகரத்திற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான் ஒரு ஊழியங்கள், சபைகள், ஆமென், ஹல்லேலூயா, முதிர்ச்சி அடைந்து விட்டோம், நாங்கள் ஆவிக்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டோம், நாங்கள் நிறைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம். we are doing lot of works and charity. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய கண்களுக்கு முன்பாக அது நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. It is not perfect in my sight. ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சாட்டிஸ்பாக்சனுக்கு அது நிறைவுள்ளதாக காணப்பட்டிருக்கலாம், அது முழுமடைந்ததாக காணப்பட்டிருக்கலாம். நான் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன், நிறைய கிரியைகளை செய்து கொண்டு, நிறைய தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறேன். But still the Holy Spirit says that is incomplete before Lord Jesus. Amen. Hallelujah. நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறது ஸ்திரப்படுத்து. Amen. அப்படி அந்த சபையில சொல்லுகிறார், it is already declining spiritually, it is spiritually dead. அங்க இருக்க ஒரு சில விசுவாசிகள் அப்படி ஆகிவிட்டார்கள், ஒரு சில விசுவாசிகள் அப்படிப்பட்ட நிலைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அதனால சாகரத்திற்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, விழித்துக் கொண்டு. So get back, wake up and save the remnant people. ஒரு கூட்டம் போய்விட்டது, நான் சொல்லுகிறேன், நீ விழித்துக்கொள். Hallelujah. Thank you Holy Ghost. நீ விழித்துக்கொள், விழித்துக்கொள், விழித்துக்கொள். Thank you Lord, thank you Lord. Shabandara Rikadandara Labandara. நீ விழித்துக்கொள், நீ விழித்துக்கொள். தேவன் சாகரத்திற்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்த தேவன் சொல்லுகிறார். Thank you Lord, thank you Lord, thank you Lord. அதற்கு வேண்டியது ஆவின் பலன். Amen. 7 ஆவிகள் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அது தியானித்தோம். கர்த்தருடைய 7 ஆவிகள், the spirits of the Lord. Amen. Hallelujah. ஞானத்தை உணர்வர்களும் ஆவியானவர், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியானவர். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தும் அருளும் ஆவியானவர். கர்த்தர் ஆவியானவர் நம்மை நிரம்பும்படியாக தேவன் விரும்புகிறார், நிறைவுள்ளவர்களாக. Amen. Hallelujah. To be a perfected Christian. Amen. Hallelujah. நான் சர்தை சபைக்கு ஆவியானவர் கொடுக்கிற எச்சரிக்கை. ஆனாலும் ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடர் போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். Amen. Hallelujah. ஆவியானவர் அந்த எடுத்துக்கொள்வதற்காக சபைகளை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். Amen. சுவிசேஷ பகுதிகள் இது தெளிவாக அவன் எழுதி வைத்திருக்கார், திருடனை போல நான் வருவேன். ஆமென். நம்ம விழித்த நாட்களில் விழித்துக் கொண்டு மரித்த நிலையிலிருந்து நம்ம எழும்பி, ஆமென், உண்மையாக அதை உணர்ந்து கர்த்தருடைய 7 ஆவினால் நிரப்பப்படும்படியாக, ஆவினால் வழி நடத்தப்படும்படியாக, ஆமென், என்றோ செய்த காரியங்களோ, என்றோ நடந்த மகிமையோ அதை வைத்துக் கொண்டு நாம் இன்னும் ஓடாமல் நம்மளை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படியாக, நம்மளை பலப்படுத்திக் கொண்டு இன்னும் மரித்து போய்கொண்டிருக்கிறவர்களை மீட்டெடுத்து ஸ்திரப்படுத்தும்படியாக சர்தை சபைக்கு தேவன் ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். Amen. Hallelujah. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். Amen. அந்த கூட்டத்தின் மத்தியிலும் ஒரு சிறு கூட்டம் தேவன் ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். Amen. எல்லாவற்றிலும் Amen. விழுந்து போகாத ஒரு சிறு கூட்டம் தேவனுக்கென்று வைராக்கியமாக இருக்கிறார்கள். அதே போலதான் கடைசி காலத்திலும் 7000 பேரை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார், வெண்வஸ்திரம் தரிக்கும்படியாக. Amen. Hallelujah. தேவனோடு பரலோகத்தில் வாசம் செய்யும்படியாக. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்களாகபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அதுதான் தேவன் விரும்புகிறார். நம்ம ஊழியங்கள், நம்முடைய காரியங்கள் பூலோகத்திலே அதற்கு வேண்டிய காரியங்களை பெருமைகளும் பெற்று விட்டோம் என்றால், பலனை பெற்றுக் கொண்டோம் என்றால் பரலோகத்தில் அது கிடைக்காது. பரலோகத்திலே இயேசு நம்மளுடைய நாமத்தை தேவனுக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பாகவும் அறிக்கையிட வேண்டும். That is the greatest blessing and the gift. Amen. Hallelujah. 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 யோவான் 5ஆம் அதிகாரம் 43-44. யோவான் 5ஆம் அதிகாரம் 43-44.
நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரிசுத்தர் மிக தெளிவாக இந்த காரில் எழுதி வைத்திருக்கிறார். தேவனால் மாத்திரம் வருகிற மகிமை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்ளுகிற ஊழியத்துல மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். என்னதான் நாம் மினிஸ்ட்ரி எப்படிப்பட்ட நல்ல மினிஸ்ட்ரி பண்ணாலும் தேவன் மாத்திரம் பரலோகத்தில்தான் அறிக்கையிட வேண்டும். இயேசு நம்முடைய நாமத்தை தேவனுக்கு முன்பாகவும் தூதல் முன்பாகவும் அறிக்கையிடும் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நம்ம தேவ அந்த லக்கை நோக்கி ஓட வேண்டும். ஒருவருக்கொருவர் மகிமை தேடி விடக்கூடாது. ஒருவருக்கொருவர் ஊழியங்கள் காரியங்களிலே மகிமைப்படுத்தி பேசி விடக்கூடாது. Amen. Hallelujah. It is Jesus who alone can testify, confess our names in front of Father in heaven and the angels. Amen. Hallelujah. மிக மிக கவனமாக ஊழியங்கள் இருக்க வேண்டும். Amen. Hallelujah. Then சர்தை சபைக்கு தேவன் எச்சரிக்கையாக கொடுத்தார். அதனால ஜெபிக்க வேண்டிய காரியங்கள். Amen. Hallelujah. நம்ம மரித்தனல் இருக்கிறத ஒப்பு கொடுத்து ஆவின் நிறைவினால் நிரப்பப்படும்படியாக. Amen. ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழும்பு எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் உள்ளது. Amen. அதே போல மீதி இருக்கிற ஜனத்தை பலப்படுத்தும்படியாக to strengthen the remnant people, to save them. Amen. மரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை பாதுகாக்கும்படியாக ஸ்திரப்படுத்தும்படியாக பலப்படுத்தும் ஜெபிக்க போகிறோம். அதே போல the deeds to be complete and perfect in the God's sight. Amen. நம்முடைய கிரியைகள் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக இருக்கும்படியாக தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாக தேவனுக்கு பிரியமாக அந்த கிரியைகள் நிறைவேறும்படியாக எந்த மனுஷ புகழுக்கோ எந்த பேர் புகழுக்கோ. Amen. Hallelujah. நம்ம ஒன்றுமே we have to be very very careful. See, ஒருவேளை தேவன் அபிஷேகம் கொடுக்கும் வரங்கள் எல்லாம் செயல்படும். Once God gives the gift, he will not take the gift. வரங்கள் செயல்படும், ஊழியங்கள் மேன்மடையும். ஆனால் கர்த்தர் சொல்வார், உன் கிரியைகள் நான் நிறைவாய் காணப்படவில்லை. Amen. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. அடுத்ததாக pray for the restoration of the fullness of the Spirit. ஏழு ஆவிகளுடையவர். Amen. Hallelujah. ஏழு ஆவிகளினால் நிரப்பப்படும்படியாக இன்னும் தாகத்தோடு ஜெபிக்க போகிறோம். And to grow into perfection. Amen. Hallelujah. Hallelujah. எபேசியர்ல எழுதின பிரகாரம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே மேலும் நம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராக வரைக்கும். Amen. Hallelujah. To grow into perfection. கடைசியாக ஜீவ புஸ்தகத்திலே நம்ம மேல் எழுதப்பட வேண்டும். Amen. Hallelujah. வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக நாம் நிற்க வேண்டும். இயேசு சாட்சி கொடுக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா? இயேசு பரலோகத்தில் இயேசு தேவனுக்கு முன்பாக நாமத்தை தூதன் நாமத்தை அறிக்கையிடுகிறது. உலகம் எதுவுமே வேண்டாம், அதெல்லாம் வெறுத்து விட வேண்டும். எந்த மனிதனும் புகழ வேண்டாம். ஒரு ஊழியரை புகழ்ந்து பேசவே வேண்டாம். Amen. It is Jesus alone to confess our names. Amen. Hallelujah. அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு ஒரு வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வர வேண்டிய கன மகிமை எல்லாம் மனிதன் எடுக்க பார்க்கிறான். நான் இந்த ஊழியத்திற்கு போனேன், எனக்கு சுகம் கிடைத்தது. இந்த ஊழியர் செபித்தார், எனக்கு சுகம் கிடைத்தது. Amen. அதுதான் ஒருவருக்கொருவர் மகிமை செலுத்துறது. We need to be very careful in ministry. Amen. நம்ம எல்லாரும் அப்படியே சோதரிக்க போகிறோம். Amen. எல்லாரும் சோதரி எல்லாரும் இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து நம்மள நாம முதலாவது சோதித்து அறிய போகிறோம். எப்படியாவது இந்த மாதிரி காரியங்கள் நம்ம ஈடுபட்டு இருக்கிறோமா? நம்முடைய ஊழியத்தில் இந்த மாதிரி காரியங்கள் நடைபெற்று இருக்கிறதா? ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து தேங்க்யூ லார்ட். எல்லாரும் மைக்ஸ் ஒரு 2 நிமிடங்கள் தெய்வ சமூகம் அப்படியே ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட்.
Thank you, Lord. 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 சர்தை சபையை போல சர்தை சபை நம்முடைய கிரைகள் காணப்படுமானால் நம்ம ஒருவருக்கொருவர் மகிமை செலுத்திக் கொண்டிருப்போமானால் உயர்த்தி கொண்டிருப்போமானால் முன்பு நடந்த கிரியைகளும் முன்பு நடந்த பெரிய காரணம் கொண்டு இன்னும் நம்ம அதை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கோமா? இல்லை என்றால் இன்னும் நம்ம அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்னும் நிலையை அறிந்து கொண்டு பலத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து பலத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம் தாமே, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. விழித்திருக்கும்படியாக விழித்திருந்த தூங்கலை விட்டு எழுந்தும்படியாக க்ஷமிக்கிறோம் தாமே. கலைகளை மீட்டெடுக்கும்படியாக ஸ்திரப்படுத்தும்படியாக க்ஷமிக்கிறோம் அப்பா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். Thank you Lord, thank you Lord. எங்களை இன்னும் தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம், எங்களை இன்னும் தாழ்த்த ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராளுகை செய்வீராக, குறைகளை மன்னிப்பீராக ரட்சா. இந்த காரியங்கள் மாற்றப்படும்படியாக நீதிபரர் இயேசு முன்பாக அறிக்கை செய்கிறோம், அறிக்கை செய்கிறோம், அறிக்கை செய்கிறோம். நாங்கள் இன்னும் சிறுகிறோம், நீங்க Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஒப்பு கொடுக்கிறோம், ஏற்படுற ஒருத்தரை ஜெபிக்கலாம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். Thank you Lord. Thank you. Hallelujah, hallelujah, hallelujah. பரிசுத்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நல்ல தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலே அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை தந்து உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கூடி வந்து அப்பா என்ன நோக்கத்தோடு உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். உமக்கு தெரியும் அல்லவா ராஜாவே, இன்னும் 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 இந்த மாம்சம் நொறுக்கப்படட்டும், இன்னும் தாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா உம்முடைய கிரியை வெளிப்படும்படியாய், உம்முடைய கிரியை வெளிப்படும்படியாய் ராஜா இன்னும் தாழ்த்துகிறோம். சுயம் வெளிப்படாதபடிக்கு இந்த மாம்சம் இன்னும் சாக வேண்டும், இன்னும் சாக வேண்டும் ராஜா. ஒப்பு கொடுக்கிற நீர் எப்படி மரண பரியந்தம் தன்னை தாழ்த்து நீரோ அப்படியே இந்த வேளையிலே, இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் தாழ்த்துகிறோம் ராஜா, இன்னும் தாழ்த்துகிறோம், இன்னும் தாழ்த்துகிறோம். அப்பா பிதாவே, இந்த நாளிலே நீர் வெளிப்படுத்தின உம்முடைய வார்த்தையை வைத்தே நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்று நீர் ஆரம்பித்த அநேக காரியங்களை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீர் உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று அப்பா ராஜாவே, இந்த நாளிலே அப்பா உயிர் பெற்றிருந்தும் செத்தவனாய் அப்பா இருக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய கிரியைகள் வெளிப்படக்கூடாதபடிக்கு எங்களில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் மாறும்படியாய் இன்னும் அப்பா எந்த காரியத்திலும் எங்களுடைய சுயம் வெளிப்படாதபடிக்கு, எந்த ஒரு காரியத்திலும் அப்பாவுடைய மேன்மை மட்டும்தான், அப்பாவுடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும் ராஜா. இந்த ராத்திரி வேளையிலே அப்பா நீர் வெளிப்படுத்தின அநேக காரியங்கள் இருக்கிறதல்லவோ ராஜாவே. ஆவியானவரே, இந்த அதிகாரம் முழுவதும் அநேக காரியத்தை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் ராஜா. அப்பா ஆம் தகப்பனே, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளதா அல்லவோ ராஜாவே. ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீரே. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய பேர் எழுதப்படும் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. ஆம் தகப்பனே, அந்த பேர் எழுதப்பட வேண்டும். அந்த பேர் கிறுக்கி போடாதபடிக்கு ஆவியானவரே முடிவு பரியந்த நிலை நிற்கிறவர்களாய், முடிவு பரியந்த உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இன்னும் ராஜா வெளிப்படும்படியா இன்னும் எங்களில் இருந்து அப்பா எந்த குறை இருந்தாலும் தயவாய் மன்னித்து இன்னும் மகிமையாய் அப்பா எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, நீர் வெளிப்படுத்தினதல்லவோ தூதர்களுக்கு சபைக்கு சொல்ல வேண்டியதை காதுள்ளவன் கேட்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நீர் வெளிப்படுத்தின காரியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம், நாங்கள் கண்டிருக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனுள்ள
வார்த்தைகள் அல்லவா ராஜாவே. அப்பா மாம் தகப்பனே, ஹalleluya, முடிவர் என்ற நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஓ, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி இருக்கிறீங்களே அப்பா. ஒருவரும் பூட்ட முடியாது. ஆம் தகப்பனே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று. அப்படியானால் அப்பா, எங்களுடைய கிரியைகள் எப்படியா இருக்க வேண்டும் ராஜா? எங்களுடைய கிரியைகள் இந்த நாளில் எப்படியா இருக்க வேண்டும்? உமக்கு பிரியமில்லாத எது இருந்தாலும் இந்த ராத்திரி வேளையில மாற்றப்படட்டும் ராஜா, மாற்றப்படட்டும் ராஜா. ஆவியானவரே, நீர் சொல்லும்படியாய் அப்பா, என்னுடைய சிநேகிதன், என்னுடைய நண்பன், என்னுடைய ஆம் தகப்பனே, எப்படியாய் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களை நீர் சொல்லி அழைத்திருக்கிறீர். அப்படியாய் பேர் சொல்லி அழைக்கும்படியாக அப்பா, அழைக்கும்படியாக இந்த வேளையில இன்னும் தாழ்த்துகிறோம் ராஜா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்பா. கொஞ்சம் பலன் இருந்தும் ஹalleluya, ஓ ராஜாவே, மறுதலியாமல் உம்முடைய நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்தும்படியாய் பூரண பலன் எங்களுக்கு வேண்டும் ராஜா. பூரண பலன் வேண்டும் ராஜா. உம்முடைய நாட்களிலே ஆம் தகப்பனே, நீர் எவ்வளவாய் மகிமைப்பட்டீர். அநேக நெருக்கங்களுக்குள்ளாய், அநேக இக்கட்டுகளுக்குள்ளாய் நீர் போன போதிலும் அப்பா, நீர் தீர்மானத்தோடு முடிவு பரியந்தம் நிலை நின்றது போல எங்களை நீர் காத்து நடத்தும்படியாய் ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் ராஜா. அப்பா, நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்தீர், பரிசுத்தராய் நீர் வாழ்ந்தீர் ராஜா. அதுபோல அப்பா, நாங்களும் வாழ நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஹalleluya. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொன்னீரே அப்பா. பற்றி கொண்டிருக்கும்படியாய் அப்பா, எங்களுக்குள்ளதை ஒருவன் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு அப்பா, ஆவியானவரே, உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அப்பா, எங்களுக்கு நீர் தந்திருக்கிற அதிகாரத்தை ஒருவரும் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு ஆம் தகப்பனே, அதை எப்படி நாங்கள் செயல்படுத்த வேண்டும்? ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்தில் இருந்து ராஜா இன்னும் தாழ்த்தி ஆவியானவர் நீர் எங்களில் இருந்து நீர் மகிமைப்படும்படியாய், உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் எங்கும் அப்பாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அப்பா இரக்கம் செய்வீராக அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதே, அநேக இடங்களிலே மகிமைப்பட்டதே அப்பா. நீர் கடந்து சென்ற இடங்களிலெல்லாம் அநேக அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கிறது ராஜா. ஹalleluya. அப்பா, உம்முடைய நாட்களிலே வசனத்தை கேட்கும்படியாக கூடி வந்த 5000 பேர் ஆம் தகப்பனே, உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக கூடி வந்த 5000 பேர் இருந்தார்களே தகப்பனே. தரிசனம் காணும்படியாய் கூடி வந்தார்கள் 500 பேர் கூடி வந்தார்களே ராஜா. ஹalleluya. ஆம் தகப்பனே, காத்திருக்கும்படியாய் காத்திருந்து ஹalleluya கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஹalleluya 120 பேர் கூடி வந்தார்களே ராஜா. ஆம் தகப்பனே, ஹalleluya ஊழியம் செய்யும்படியாய் புறப்பட்டு 7 பேர் சென்றார்களே ராஜா. உம்முடைய நாட்களிலே நடந்த காரியங்கள் அல்லவா ராஜாவே. ஹalleluya. எங்கு போனாலும் நீர் எங்கு நடந்து போனாலும் எங்கு சென்றாலும் உம்முடைய சுற்றிலும் 12 பேர் சுற்றிலும் இருந்தார்களே அப்பா. 12 பேர் உம்முடைய சுற்றிலும் இருந்தார்களே அப்பா. மறுரூப மலையிலே 3 பேர் இருந்தார்களே அப்பா. இப்படியாய் அநேகரை தெரிந்து கொண்டு அப்பா, நீர் ஒவ்வொரு காரியங்களுக்கு நீர் ஏற்படுத்தீர் தகப்பனே. அப்படியாய் எங்கள் மேலும் அப்படிப்பட்ட நீர் அதிகாரத்தை நீர் வைத்திருக்கிறது. வருகிற நாட்களிலே செயல்படுத்தப்படும் அப்பா, இன்னும் தாழ்த்துகிறோம் ராஜா, இன்னும் தாழ்த்துகிறோம் ராஜா. ஓ ராஜா, நீர் சபைக்கு இந்த நாட்களிலே உயிர் பெறும்படியாய் அநேக சபைகள் அப்பா, நீர் சொன்னபடி அப்பா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீர் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனாய் இருக்கிறாய். அநேகர் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களை நீர் உயிர்ப்பித்து மறுபடியும்
அப்பா எழுப்பும்படியாய் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது போல அப்பா மறுபடியும் அப்பா உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் பலன் இருந்தும் ஹalleluya என் நாமத்தை மறுதலியாமல் என்று சொன்னீரே அப்பா. அப்படியாய் மறுதலியாமல் என்று சொல்லி ஹalleluya இது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்டாதபடிக்கு அப்பா ஹalleluya. அப்படியாய் நீ நடத்தி சொல்லும்படியாய் ஒவ்வொரு சபை நடத்துகிற ஊழியக்காரர்களையும் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை இன்னும் தாழ்த்துகிறோம் ராஜா. ஆமாண்டவரே, இன்னும் 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 தாழ்த்துகிறோம் அப்பா. இன்னும் தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆவியானவரே. ராஜா நீர் பெருகணும் எந்த இடத்திலும் அப்பா, எந்த இடத்திலும் அப்பா இந்த மாம்சம் வெளிப்பட்டிடக்கூடாது ராஜா. எங்களுடைய பேர் பிரஸ்தாபம் ஒன்றுமே வேண்டாம் ராஜா. எங்கு சென்றாலும் உம்முடைய நாமம், அப்பாவுடைய நாமம், அப்பா விடுவித்தார், அப்பா ரட்சித்தார், இந்த ஒரு நாமம் மட்டும் போதும் ராஜா. எங்களை இன்னும் வறுமையாக்குகிறோம், இன்னும் தாழ்த்துகிறோம் ராஜா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவுமாய் கெஞ்சுகிறோம் ராஜா. எங்களை ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்ததற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. பரிசுத்தரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, இந்த வேளையில கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே, சர்தை சபைக்கு கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் ஆண்டவரே அதை கொண்டு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், செத்தவனா இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவரே ஆவிக்குரிய நிலைமையை குறித்து நீங்கள் ஆண்டவரே தோல் உரித்து காண்பித்து கொடுக்குறீங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, வெளியே ஆண்டவரே எல்லாரும் பார்க்கும் பொழுது உயிரிழவர்களை போல ஆண்டவரே எல்லாம் லைவா இருக்குது ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே உள்ளான நிலைமை மிக மோசமா இருக்கிறத பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா உள்ளும் புறமும் ஒரே விதமா இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உள்ளத்திலே ஆழங்களில் இருக்கிறதை அறிகிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர இந்த சபைகளின் நிலைமைகளை மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, அப்பா இதோ வாசப்படியில் என்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிற அந்த நிலைமையிலிருந்து எங்களை மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் எங்கள் மத்தியில வாசம் செய்யும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, நாங்கள் உயிருள்ளவர்களாய் ஆண்டவரே உண்மையாகவே உயிருள்ளவர்களாய் காணப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. செத்த நிலைமைகள் மாறட்டும், சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்தும்படியான கிருபைகளை தருவீராக. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், எந்தெந்த பகுதிகளில எந்தெந்த ஆண்டவரே இந்த காரியங்களிலே நாங்கள் விழுந்து போயிருக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து எழும்பத்தக்கதாய் கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரை ஸ்திரப்படுத்தத்தக்கதான கிருபைகளை தருவீராக, உணர்வை தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திர அந்த அறிவை கொடுங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே கர்த்தாவே, அநேக நேரங்களில ஆண்டவரே எல்லாம் சரியாதான் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவரே எங்களை நாங்களே தேற்றிக்கொண்டு போய் கொண்டிருக்கிற ராஜா. அப்படி அல்ல ஆண்டவரே, உண்மையான நிலைமையை உணரும்படியாய் வேதத்தின் அடிப்படையில வேத வசனத்தின் வெளிச்சத்துல எங்களுடைய உண்மையை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. சபைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திர ராஜா, உண்மையை அறிந்து கொள்ளத்தக்கதான ஆண்டவரே அந்த உரைகளாய் இந்த வேத வசனம் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, கர்த்தர் விரும்புகிற ஒரு உயிருள்ள சபையாய், செயல்படுகிற சபையாய் கர்த்தாவே, ஜீவனுள்ள சபையாய், ஜீவனை கொடுக்கிற சபையாய், ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று புறப்பட்டு ஓடுகிற சபையாய் இது ஒவ்வொரு சபைகளும் மாறுபடியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, இருள் அல்ல ஆண்டவரே, எழும்பி பிரகாசிக்கிற சபைகளாய் மாறட்டும் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, வெளிச்சத்தை கொடுக்கிற சபைகளாய் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோமே, அப்படிப்பட்ட ஆண்டவரே சபைகளாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எழும்பி பிரகாசிக்கிற சபைகளாய் மாறுபடியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம், மலை மேல் உள்ள பட்டணமாய் மாறுபடியா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிரதேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கிற சபைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா உயிருள்ளவைகளாய் மாறட்டும், செயல்படுகிறவைகளாய் மாறட்டும் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர ராஜா, உணர்வை கொடுங்க ஆண்டவரே, உணர்வை கொடுங்க ஆண்டவரே. போதகர்களுக்கும் ஆண்டவரே விசுவாசிகளுக்கும் தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை இன்னதென்று அறிந்து ஆண்டவரே அதற்கேற்ற வகையில ஆண்டவரே செயல்படத்தக்கதாய் ஆண்டவரே மனம் திரும்பத்தக்கதான உணர்வை கொடுப்பீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம், உடைய வசனங்கள் கிரியை செய்யட்டும் இந்த கடைசி நாட்களில ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஏதோ வெளிப்படையான ஒரு ஆண்டவரே திருப்தி அடைந்து விட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே உள்ளான மனிதனிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா,
கர்த்தர் ஆண்டவரை கிரியை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கிரியைக்காய் நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு நேராய், கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் திரும்பும்படியாய் அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே உணர்வுள்ள ஆண்டவரே இந்த நிலைமைகளை கர்த்தர் தரும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்நேரமும் ஆண்டவரே விழித்திருக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வெண் வஸ்திரத்தை தரிப்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே ஜெயம் கொள்ளுகிறவனே அவனுக்கு ஆண்டவரே வெண் வஸ்திரத்தை தரிப்பிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா. கர்த்தாவே எங்களுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாதபடிக்கு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா. ஒரு காலத்துல முன்குறித்தீங்க ஆண்டவரே, அழைத்தீங்க, மகிமைப்படுத்தினீங்க, பயன்படுத்தினீங்க ஆண்டவரே. இன்றைக்கு அந்த பெயர்களை கிறுக்கி போட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே மனம் திரும்பும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தாவே எல்லா சபைகளையும் கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர. ஓமான் தேசத்தின் எல்லா மூலைகளிலும் இருக்கிற ஜெப கூடுகைகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் ஒவ்வொருவரையும் முன்குறித்திருக்கிறீங்க. ஒவ்வொருவருடைய பெயர்களையும் ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த அழைப்பை நினைவு கூறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அழைத்த நாளில இருந்த அந்த ஆதி அன்பை நாங்கள் நினைவு கூறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. முழுமையாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆண்டவரே உமக்காய் உழைக்கும்படியாய் ஓடும் உமக்காய் பிரயாசப்படும்படியாய் ஆண்டவரே எடுத்த தீர்மானங்களை நினைவு கூறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அந்த நாளிலே உயிர் பெற்றவர்கள் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே செத்து போன நிலைமையில இருக்கிறதை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறதை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க செய்த தேவன் ஆண்டவரே. அப்பா உலர்ந்த எலும்புகள் ஆண்டவரே நம்பிக்கையற்ற சூழ்நிலையில ஆண்டவரே சிதறி போயிருந்த அந்த எலும்புகளை கர்த்தர் உயிர்ப்பித்தீங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினாலே உயிர்ப்பித்தீங்க, உங்களுடைய ஆவியினாலே உயிர்ப்பித்தீங்க கர்த்தாவே. தீர்க்கதரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளில கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிதறி கிடக்கிற எலும்புகள் ஒன்று சேரும்படியாய் ஆண்டவரே ஒரு சேனையாய் எழும்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா. சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகள் ஸ்திரப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உணர்வை தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே அந்த காற்று வீசும் பொழுது கர்த்தாவே எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர. சதைகள் உருவானது, நரம்புகள் உருவானது, தோலினால் மூடப்பட்டது அப்பா ஸ்தோத்திர என்று பார்க்கிற ராஜா. அப்படிப்பட்ட கிரியைகள் நடப்பிக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த ஓமான் தேசத்திலே கர்த்தாவே ஆண்டவரே ஒரு நோக்கத்தோடு முன்குறித்த சபைகள், முன்குறித்த தலைவர்கள், முன்குறித்த விசுவாசிகள் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா தங்களுடைய ஆதி நிலைமையை உணர்ந்து ஆண்டவரே அந்த அழைப்பை உணர்ந்து கர்த்தாவே மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த உலர்ந்த நிலைமைகள் மறைந்து போவதாக அப்பா உயிர்ப்பிக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பெயர்களை நீங்க ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர. ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு காரியத்தை வைத்துதான் ஆண்டவரே அவர்களை தெரிந்தெடுத்து ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒரு பொறுப்பை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஒரு சபையை கொடுத்தீங்க ராஜா. அவர் ஊழியத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு வழிவிலகி போயிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறுபடியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அரவணைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உணர்வை கொண்டுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒரு மனம் திரும்புவதற்கு நேராய் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சாட்சி சொல்றீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே இவர்கள் உங்களுக்காக செய்த காரியங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க. உங்களுக்காக பட்ட பிரயாசங்களை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஆண்டவரே பாவத்தை வெறுத்து ஆண்டவரே ஸ்தோத்திர பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று எடுத்த தீர்மானங்களை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா மறுபடியும் நிலைநிறுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். மறுபடியும் நிலைப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆதி அழைப்பை, ஆதி அன்பை ஆண்டவரை நினைவு கூர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா. கர்த்தாவே அவர்களை மறுபடியும் ஆண்டவரே அந்த அழைப்பிலே நிலைத்து நிற்க உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை செய்வீராக ஆண்டவரே. எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. உமக்காய் ஒரு சேனையாய் எழும்பி ஆண்டவரே ஒரு பெரிய சேனையாய் எழும்பி செயல்படும்படியாய் ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வேறுபாடுகளையும் மறந்து ஆண்டவரே சிதறி கிடக்கிற அனுபவங்கள் எல்லாம் மாறி போய் ஆண்டவரே இணைந்து ஒன்றிணைந்து செயல்படும்படியாய் ஒரு பெரிய சேனையாய் என் ராஜாவுக்காக வேலை செய்யும்படியாய், போரிடும்படியாய், சாத்தானின் ராஜ்யத்தை எதிர்த்து நிற்கும்படியாய்
ஆண்டவரே இந்த தேசத்தை தேவனுக்காய் சுதந்தரிக்கும்படியாய் கர்த்தர் எங்களை எழுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செத்த நிலைமைகள் மாறி போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகள் சிறப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. ஆவியானவர் எங்களை இணைப்பீராக, ஆவியானவர்களை ஸ்திரப்படுத்துவீராக. அப்பா உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைபடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. கர்த்தர் எங்களுக்கு என்று முன்குறித்திருக்கிற அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாய் அப்படியாய் ஆண்டவரே தேவ சித்தம் எங்கள் மத்தியில நிறைவேறும்படியாய் எங்களை விட்டு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம், எங்களை தாழ்த்தி நாங்கள் செபிக்கிறோம். துதி கன மகிமையா உமக்கு மாத்திர செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அகிலம் முழுவதும் வார்த்தையாலே படைத்து அதை ஆண்டு கொண்டிருக்கிற எங்கள் உண்டான தேவனே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோம் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்கள் உடையவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் கொடுத்த இந்த மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமாக சமூகத்துல வந்து தேவரீர் உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கவும், தேசத்திற்காக நாங்கள் ஆண்டவரே திறப்பின் வாசலில் நிற்கவும் ஒரு கூட்டத்தினை ஏற்படுத்தினரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் நாங்கள் ஆண்டவரே கேட்ட விதமாக எங்களுடைய பழைய ஆவிக்குரிய அனுபவங்களையோ அல்லது மூன்றாவது நாங்கள் ஆண்டவரே முந்தைய வளர்ச்சிகளை கண்டு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சோம்பேறிகளாக இருந்து விடாமல் தேவரீர் ஒவ்வொரு ஆண்டவரே எங்களுடைய நிலைமைகளை தற்கால நிலைமையை ஆராய்ந்து பார்க்கவும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை முன்னிறுத்தி வைக்கவும் ஆண்டவரே எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாய் நீர் உணர்த்தியதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கனியற்ற அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவரே நாங்கள் நற்குணத்திலும் ஆண்டவரே நீதியிலும் உண்மையிலும் வளரத்தக்கதாய் தேவரீர் எங்களை நீர் ஆண்டவரே ஒரு விஷயம் நீர் எங்களை உயிர்ப்பித்தருள வேண்டுமாய் விண்ணப்பிக்கிறோம். எங்கள் சபைகளை நீர் தம்மை உயிர்ப்பித்தருளும் தேவரீர். நாங்கள் ஆண்டவரை முற்றிலுமாய் மனம் திரும்பவும் தேவரீர் ஆண்டவரை உண்மை நாங்கள் பார்க்கவும் ஆண்டவரே உண்மையிலே உம்முடைய ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை உண்மை பார்த்து நாங்கள் ஆண்டவரை பூர்ணமாய் ஆண்டவரை விசுவாசத்தை நாங்கள் வளரத்தக்கதாய் அனுதினம் ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே உயிர்ப்பித்தருள வேண்டுமாய் விண்ணப்பிக்கிறோம். தேவரீர் நாங்கள் ஆண்டவரே பழைய காரியங்களை மறந்து ஆண்டவரே நீர் வைத்திருக்க வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாய் தேவரீர் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாய் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற எங்கள் பெயர்களை ஆண்டவரே நாங்கள் அதை ஆண்டவரே பாத்திரவான்களாய் அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் ஆசையாய் தொடரத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு நீதாமே கிருபையில தந்தருமாய் விண்ணப்பிக்கிறோம். தேவரீர் எங்களுடைய ஆண்டவரே உணர்வற்ற நிலையிலிருந்து மாற்றி ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாக ஆண்டவரே தேவரீர் நாங்கள் ஆண்டவரே எழுந்து ஆண்டவரே செயல்படத்தக்கதாக ஆண்டவரே நீதாமே எங்கள் மேல் கிருபை பாராட்ட வேண்டுமாய் விண்ணப்பிக்கிறோம். தேவரீர் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் ஆண்டவரே நீதாமே ஒவ்வொரு ஆண்டு ஆவின் மரங்களாலும் கனிகளால் நீ நிறைக்க பண்ணினீரே. சபைகள் ஆண்டவரே நாள்தோறும் வளர்ந்து கொண்டிருந்ததே. அவ்விதமான காரியங்கள் ஆண்டவரே இந்த ஒமானில் நடக்கத்தக்கதாய் தேவரீர் எங்கள் கண்கள் முன்னாடி நடக்கத்தக்கதாய் நீதாமே கிருபைகளுக்கு தந்தருமாய் விண்ணப்பிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் நீதாமே எடுத்து போடும் தேவரீர். இந்த கொள்ளைமை நாட்கள் ஆண்டவரே நீர் ஒவ்வொருக்கும் தர பாதுகாப்புக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உடைய பாதுகாப்பின் காரணம் இருக்க வேண்டுமாய் விண்ணப்பிக்கிறோம். தேவரீர் தேசங்களே தாமே நீதாமே காக்க வேண்டுமாய் விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே இந்தியாவில் ஆண்டவரே உங்களுடைய கிருபை நீர் ஊற்ற வேண்டுமாய் வேண்டுகிறோம். தேவரீர் அநேகர் எண்ணற்றவர்கள் ஆண்டவரே மறித்துக் கொண்டிருக்கார்களே. தேவரீர் அவர்கள் மேல் கண்ணோக்கி பாரும். தேவரீர் நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டு நிற்கும் ஆண்டவரே உம்மாலே மட்டும் இது கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதாம் ஆண்டு உங்களுடைய கிருபையால் அதை நிறுத்த வேண்டுமாய் விண்ணப்பிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் இரக்கம் பாராட்டும். எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபைகள் உங்களுடைய இரக்கம் ஆண்டவரே பாயட்டும் ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யம் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டு கட்டப்படட்டும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி உமக்கே எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக அப்பா, இந்த நேரத்துக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை அப்பா ஆண்டவரே நான் கேட்கும்படியாய் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் எந்த காரியத்துல நாங்கள் அப்பா சரி செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளிலும் ராஜா நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் ராஜா இன்றோ ஒரு நாள் பெற்ற அபிஷேகத்தையோ இன்றோ கேட்ட அப்பா வார்த்தைகளும் வைத்துக் கொண்டு எங்களுடைய
ஜீவியத்தை அப்பா நாங்கள் நடத்தாதபடி ராஜா ஒவ்வொரு நாளிலும் உடைய சமூகத்திலே உட்கார்ந்து நாங்கள் அப்பா ஆண்டவரே நீர் நடத்துகிற வழியிலே அப்பா நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளுங்க ராஜா. அப்பா கர்த்தர் நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு சொல்லி கொடுக்கிற விஷயங்களை நாங்கள் கடைபிடிக்கத்தக்கதான ஒரு கிருபையை தாங்க ராஜா. நாங்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல ராஜா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அத்தாவே எங்களுடைய அனுதின வாழ்க்கையில அதை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் சோரம் போன அப்பா ஆண்டவரே வாழ்க்கையை கர்த்தர் நீர் ஆண்டவரே மாற்றி போட்டு இன்னும் உம்முடைய அன்பிலே அப்பா ஆண்டவரே இன்னும் அதிகமாய் வளர, உம்முடைய அபிஷேகத்திலே வளர கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் அப்பா எங்களுக்குரிய மன்னாவை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் அப்பா இன்னும் ஆவிக்குரிய ஜீவத்தில இன்னும் ஆவிக்குரிய அனுபவத்தில வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா இந்த சபையை கர்த்தாவே நீர் ஆண்டவரே எப்படி கர்த்தாவே சர்தை சபையை அப்பா ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே உடைய வார்த்தையினாலே மாற்றி நினைத்தீரோ அப்பா அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரே மாற்றுவீராக. அப்பா எங்களுடைய பெயர்கள் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும் என்பதற்காக அப்பா ஆண்டவரே இந்த ஓட்டத்தை துவக்கின நாங்கள் ராஜா எங்கள் லக்கை விட்டு விட்டு ஏதோ காரியத்துக்காக ஓடாமல் ஆண்டவரே அப்பா அதை நாங்கள் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அப்பா எங்களுடைய பெயர்கள் கர்த்தாவே ஜீவ புஸ்தகத்திலே ஆண்டவரே இருக்கும்படியான கிரியைகள் எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படட்டும் தகப்பனே. ஆண்டவரே செத்த கிரியைகளை விட்டு ராஜா ஆண்டவரே உயிருள்ள வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளுங்க ராஜா. ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மூலமாகவும் கர்த்தாவே நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ அதை நாங்கள் கர்த்தாவே செய்ய எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் கைகளை திடப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே வெளிப்படுவீராக. எங்களுடைய கிரியைகள் அப்பா எங்களுடைய மாம்சத்திலிருந்து வெளிப்படாதபடி ஆவிக்குரிய கிரியைகளாய் வெளிப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே எங்களை இன்னும் பலப்படுத்துங்க அப்பா. இன்னும் எங்களை கர்த்தாவே ஆண்டவரே சீர்படுத்துங்க ராஜா. இன்னும் ஸ்திரப்படுத்துங்க தகப்பனே. உடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் அனுதினமும் எங்களை சரி செய்து கொண்டு இருக்கிறீர். அதற்காய் நன்றி தகப்பனே. இன்னும் பலப்பட இன்னும் வளர அப்பா இன்னும் கற்றுக்கொள்ள அப்பா உம்முடைய பாதத்திலே அப்பா விழுந்து கிடக்கிறவர்களாய் மாற்றப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ள சுதந்திரத்தை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளுங்க ராஜா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா கவலைப்பட்ட காரியங்கள் உண்டு ராஜா. இந்த சபையை குறித்து கர்த்தர் நீர் வருத்தப்பட்ட காரியங்கள் உண்டு தகப்பனே. அதில் எங்களிலும் இருக்கிறது ராஜா. அதை மன்னிப்பீராக அப்பா. அதெல்லாம் மன்னித்து எங்களை இன்னும் கர்த்தாவே பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் அணைந்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே இந்த தேசத்துக்கு கர்த்தர் நீர் எங்களை எதற்காக கொண்டு வந்தீரோ அதை கர்த்தாவே செய்யவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க அப்பா. ஏதோ ஆண்டவரே இந்த வார்த்தைகளை வாசித்து விட்டோம் ஜெபித்து விட்டோம் என்று இருந்து விடாதபடி எங்களுக்குள்ளே ஒரு திருப்தியை கொண்டு வந்து விடாதபடி ராஜா இன்னும் தாகம் உள்ளவர்களாய் வாஞ்சை உள்ளவர்களாய் அப்பா எந்நேரும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நாடுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க அப்பா. நீர் ஆண்டவரே கேட்ட வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ள அப்பா ஆண்டவரே கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்தி மீட்பரை சுமலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சூப்பரிக்கலாம். எல்லாரும் சூப்பர் ஜெபித்து படிப்போம். Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Hallelujah. எல்லா துதி கனம் மகிமை இயேசு ஒருவருக்கே நம்ம செலுத்தும்படியாக. ஆமென். Hallelujah. துரிதமாக தூங்குகிற எல்லாம் விழித்துக் கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் வைராக்கியமாக எழுப்பி நிற்கும்படியாக இந்த கடைசி கால ஊழியர்களை செய்து முடித்து வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். ஆமென். Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. இந்த வசனத்தின் படி நம்ம பார்ப்போமானால் இந்த வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறது. இட் இஸ் a conditional one. ஜெயங்குள்ளவர்களுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா.
ஹalleluya. நம்ம எல்லா ஊழியர்களும் ஒரு ஒப்பு கொடுப்போம், எல்லா ஊழியர்களும் ஒப்பு கொடுப்போம். யாரும் வஞ்சித்து விழுந்து போகக்கூடாது. ஒருவேளை வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், அபிஷேகத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். ஆமென். ஆனால் கர்த்தர் பார்க்கிற பிரகாரம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இயேசு சொல்ல நாமத்தில் அதை செய்தேன், இதை செய்தேன். அவனை சொல்லுகிறார், நான் அறியேன். You people of lawlessness என்று எழுதியிருக்கிறது. Amen. Thank you Lord. இந்த வசனங்களை தியானிக்க வாசிக்க எவ்வளவு ஜாக்கிரதையாக இந்த ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று அவனும் இருதயத்தில் உணர்த்தி கொண்டிருக்கிறார். Amen. Thank you Lord. Thank you. எந்த ஒரு நிலையிலும் விழுந்து போகாதபடி நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக தான் அவன் சொல்கிறார், ஆவில எப்பொழுதும் இருக்க வேண்டும், ஆவில துதித்துக் கொண்டிருக்க வேண்டும், ஆவில செபித்துக் கொண்டிருக்க வேண்டும். Only that will protect us. Amen. Thank you Lord. ஆவின் நிறைவில் இருக்கும்படியாக Amen. எல்லாரும் வாஞ்சையோடு கேட்போம். Amen. சில நாளுக்குள்ள நீங்கள் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னார். Amen. அதே அந்த பரிசுத்தாவின் the baptism of the Holy Ghost நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக Amen. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஆவின் நிறைவில் இருக்கிற பொழுது எந்த உலகத்தின் காரியங்களோ no forms of worldliness will enter into the ministry. Amen. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. வேதனையான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. மார்க்கெட்டிங் தி மினிஸ்ட்ரி. Amen. ஊழியங்களை பிரபலப்படுத்தும்படியாக எத்தனையோ காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் உணர்ந்து சர்தேசம் உணர்த்தி காண்பிக்கிறார். Amen. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க விரும்புகிறது. கடைசி காலத்திலே ஒரு வைராக்கியமான சந்ததி, ஒரு வைராக்கியமான ஊழியம் செய்யும்படியாக Amen. Hallelujah. Hallelujah. ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஐயா, முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்த உலகத்தின் மேன்மைகளும் நாடாதபடி, எந்த உலகத்தின் வழி முறைகளும் நாடாதபடி தாமே முற்றிலுமாக ஆவினருக்கு ஒப்பு கொடுத்து ஆவின் நிறைவினால் ஊழியம் நடக்கும்படியாக. Thank you Lord. Thank you Lord. ஆவின் நிறைவினால் ஊழியம் நடக்கும்படியாக. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. காற்று வீசின பொழுது எல்லா திசைகளும் காடை வந்து பாளையத்தில் விழுந்தது போல. Thank you Lord. The wind brought the birds to the wilderness. Amen. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நான்கு திசை ஆவி பிரவேசிக்கட்டும், எலும்புகள் ஒன்று சேரட்டும், உலர்ந்த எலும்புகள் ஒன்று சேரட்டும், நரம்புகள் உண்டாகட்டும், சதைகள் உண்டாகட்டும். ஆவியை பிரவேசித்து சபைகள் ஒரு சேனையாக எழும்பி நிற்கும்படியாக மன்றாடுகிறோம். நீதிபரர் இயேசுவோடு மன்றாடுகிறோம் ஐயா. நன்றியோடு சுதறுகிறோம். நான் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ராஜா. நன்றி சொல்லுகிறோம். இந்த காரியங்கள் இருதயத்தின் ஆழத்துல பதித்துக் கொண்டு ஊழியர்களை செய்யும்படியாக ராஜா, பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக, எங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தகுதியில் ஒருளாக இன்னும் எங்களை மாற்றுவீராக. ஒவ்வொரு ஊழியங்களும் அப்படியாக மாற்றுவீராக. நன்றி சொல்லுகிறோம். ஒரு வயசு தேசத்திற்கு எல்லா சபைகள் ஊழியர்கள் ஊழியர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ராஜா. தெய்வாவினர் இடைபடுவீராக, தெய்வாவினர் இடைபடுவீராக. நாளை தினம் நடக்கிற எல்லா ஆராதனைகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்தாவின் நிறைவு உண்டாக செபிக்கிறோம். Thank you Lord. Prepare every church for the Pentecost. எல்லாரும் சேர்ந்து செபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து செபிக்கலாம். Amen. 2-3 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். எல்லாரும் மைக்ஸ் ஆன் பண்ணி நாளத்தில் எல்லா ஆராதனைகளும் ஆவினர் வல்லமையாக உச்சப்பட வேண்டும். Amen. Hallelujah. அந்த பரிசுத்தாவின் நிறைவு உச்சப்பட வேண்டும். ஜனங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். Thank you Lord. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நன்றியோடு சொல்லுகிறோம். தெய்வாவின் நிரப்புவீராக, உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக ராஜா. முற்றிலுமாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்க. Hallelujah. Pastor Edward அவங்க டிஸ்சார்ஜ் இருக்காங்கன்னு ஸ்தோத்திரத்தை ஜெபிப்போம். பாபு பிரதரும் ரிகவர் ஆயிருக்காங்க. சிஸ்டர் பத்மா அவங்க சன் மெசேஜ் பண்ணிருந்தாங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு. அவங்க சன் பேர் என்ன சிஸ்டர்? வில் ப்ரே. சிஸ்டர் கேக்கல. ஆரோன் பேரு ஆதேஷ். ஆதேஷ். ஓகே ஓகே ஓகே.
தேங்க்யூ லோட், தேங்க்யூ லோட். எல்லாரும் சோதரிக்கலாமா? ஆதேஷ் ஒப்புக்கொண்டிருக்கிறோம், அங்க ஒப்புக்கொண்டிருக்கிறோம், ரத்த கோட்டைகளாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம், இந்த ரத்த கோட்டைகளாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம், இந்த ரத்த கோட்டைகளாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம். வேலடைத்து காத்துக் கொள்கிறாங்க, வேலடைத்து காத்துக் கொள்கிறாங்க, வேலடைத்து காத்துக் கொள்கிறாங்க. ரச்சா சிஸ்டரோட தாயர் ஒப்புக்கொண்டிருக்கிறோம், வேலடைத்து காத்துக் கொள்ளுங்க. உன்னதமான மறைவில் மறைத்து காத்துக் கொள்கிறாங்க. ரச்சா நன்றியோடு சோதரிக்கிறோம். உங்களுடைய சட்டைகளை நிழலிலே மறைத்து காத்துக் கொள்கிறாங்க, மறைத்து காத்துக் கொள்கிறாங்க, மறைத்து காத்துக் கொள்கிறாங்க, வேல் அடைத்து காத்துக் கொள்கிறாங்க. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எட்வர்ட் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். நீங்க சுகபத்திரமாக நீங்க சுகத்தை கொடுத்து அப்பா நீங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம். பரிபூர்ண சுகத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பலிகளை எடுக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை எடுக்கிறோம். ரட்சா பாவபிரதர் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நீங்க பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விடுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றி பலி எடுக்கிறோம், நன்றி பலி எடுக்கிறோம், ஸ்தோத்திர பலிகள் எடுக்கிறோம். ரட்சா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அப்பா படுக்கையில் இருக்கிறார்களோ, ஐசியூல இருக்கிறார்களோ, எல்லாரையும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ரட்சா எல்லா பேஷன்ஸும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சுகத்தை கொடுப்பீராக, பரிபூர்ண சுகம் உண்டாமடகு செபிக்கிறோம் ஐயா, தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இரவில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அர்ஷதா எங்களோடு பேசுங்க, தரிசனங்களாக எங்களோடு பேசுவீராக. ரட்சா வழி நடத்துங்க. இயேசு நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Lord. Praise God, praise God, brother. Praise God, praise God, brother. Praise God, doctor. Praise God, sister. Praise God, praise God. Praise Lord, praise Lord. Praise Lord, praise Lord. Praise Lord. Praise Lord, praise Lord. Praise Lord. நாளைக்கு சந்திப்போம். நல்லா இருக்காங்க பிரதர், நல்லா இருக்காங்க. அவங்க மைல்டு இன்ஃபெக்ஷனால லைக் அந்த நேத்து மட்டும் ட்ரிப்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல போடுற மாதிரி போட்டு திருப்பி வீட்டுக்கு வந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அட் ஹோம் தான், அட்மிஷன்லாம் பண்ணல, வீட்டுல வச்சு அவங்க இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஆதிஷ் அவங்க வந்து பத்மா சிஸ்டர் சன்னா, அவங்க சன். என்ன வயசுங்க தெரியல, 14, 12 or 14 சொல்லியிருந்தாங்க. 12 to 13 something. ப்ரே பண்ணுவோம், ஜெபிப்போம். Praise God. Praise God. Praise Lord. Bye bye. Good night, Kripa. Good night. Good night.